தூர் மண்டி போயிட்டு மண்டல் மண்கள் வந்து அடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 20 அடி தான் இருக்குது. அரசியல் கார்டன் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ எங்கே வந்திருக்கிறோன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராப்பாளையம் அருகில் உள்ள கோமிகி அணைக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த அணையானது வந்து காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட அணையாக இருக்குது. கோமிகி அணை இது வந்து கட்டப்பட்ட அணை வந்து காமராஜர் காலத்தில், அதாவது கல்வராயன் மலையோட அடிவாரத்தில் அமைந்துள்ளது கோமிகி அணை. காமராஜர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது 1963ஆம் ஆண்டு இந்த அணை வந்து தொடங்குறாங்க, அணை கட்ட தொடங்கும் போது தொடங்கி அந்த நாட்கள் நடந்துகிட்டே இருக்கும்போது பக்தவாச்சாலம் வந்து முதலமைச்சராக இருந்த பொழுது 23ஆம் தேதி 1965ஆம் ஆண்டு நவம்பர்ல இந்த அணை வந்து பயன்பாட்டுக்கு வரும்போது கல்வராய மலையிலிருந்து மலைப்பகுதியில், கல்வராய மலைக்கு மலை ஏகப்பட்ட ஊர்கள் இருக்கிறது. மழை பெஞ்சா உடனே வந்து இந்த கோமிகி ஆற்றுக்கு தான் வரும். இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கல்படை, பொட்டியம், மல்லிகைப்பாடி, பரங்கிநத்தம், இதே மாதிரி அதாவது அங்கங்க ஒரு ஆறு இருக்கு. மலையில வெள்ளிமலை கல்வராய மலையில இருக்கிற அந்த ஆட்கள் எல்லாம் பார்த்தாவே அந்த ஆறுல வர தண்ணி எல்லாமே கோமிகி அணைக்கு தான் வந்து சென்றடையும். அப்படி இருக்கும்போது இந்த வழியா வர அணையில வர தண்ணி எல்லாமே, ஆற்றுல வர தண்ணி எல்லாமே இந்த அணைக்கு வந்து முழுமையா வந்து வந்துகிட்டு இருந்தது. அப்படி வரும்போது வந்து இந்த அணைக்கு வந்து மொத்த ஹெக்டர் வந்து 360 ஹெக்டர் நீர்பரப்பு. இந்த அணையோட கொள்ளளவு வந்து 360 ஹெக்டர் நீர்பரப்பு கொண்டது இந்த அணை. குறைஞ்சபட்சம் ஒரு 100 கிராமங்களுக்கு மேல இந்த அணையை நம்பிதான் பயிர் பாசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 100 கிராமங்களுக்கு மேல 2,24,029 ஹெக்டர் விளை நிலங்கள் வாசன வசதி பெறுகிறது. இதோட மட்டும் கிடையாது, அணையில வந்து 8,917 மீட்டர் தூரத்துக்கு கால்வாய், அதாவது 2 புறமும் தண்ணி வந்து எந்த ஒரு இது இல்லாம கரெக்டா போறதுக்காக கால்வாய் வந்து 8,917 கிலோமீட்டர் இல்ல மீட்டர், 8,917 மீட்டர் தூரத்துக்கு கால்வாய் இருக்கு. இந்த கோமிகி அணையோட மொத்த கொள்ளளவு பாத்தீங்கன்னா 46 அடி. மொத்தம் வந்து 46 அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணை. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்துருப்பீங்க. தூர் மண்டி போயிட்டு மண்டல் மண்கள் வந்து அடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 20 அடி தான் இருக்குது. 24 அடி 26 அடி கண்டிப்பா அங்க காணும். அதனால தமிழக அரசு இந்த அணையை வந்து முழுமையா மண்டல் மண் அகற்றிவிட்டு தூர்வாரி ஆழப்படுத்தினால் விவசாயிகளுக்கு மிகவும் பெரும் ஒரு உதவியாக இருக்கும். அதே மாதிரி அது ஆடு மாடு பாருங்க, தண்ணி இல்லாம எவ்வளவு வறண்டு போயிட்டு இருந்துகிட்டு இருக்கு, பாக்குறதுக்கு எவ்வளவு ரம்மியமா இருக்குது. இதுல அரசியல் தலையீடு அதிகமா இருந்தது. இதை கண்டிச்சு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் கடந்த ஒரு 7-8 மாதத்துக்கு முன்பு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் மெய்வழி மக்கள் இயக்கம் சட்ட மையத்தின் சார்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமும் வச்சிருந்தாங்க. முதல் மாநாடு போடும்போது இந்த கோமிகி அணையை தூர்வார சொன்னியும், சிறுவர் பூங்காவை சீரமைத்து கொடுக்கும்படியும், அதுக்கு பக்கத்துல இருக்கிற போயர் இன மக்களின் பிரச்சனையோட ஒரு தடை பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு எல்லாம் சேர்த்து மெய்வழி மக்கள் இயக்கம் சட்ட மையத்தின் சார்பாக குரல் எழுப்பும் போது அந்த தார் சாலை மட்டும், அந்த போயர் இன மக்களுக்காக உண்டான தார் சாலை மட்டும் சரி செய்து விட்டு பூங்கா வந்து சுத்தப்படுத்தி மட்டும் வச்சு அந்த பணிகள் இன்னும் தாமதமாக நடந்து கொண்டு இருக்குது. ஒரு சுறுசுறுப்புங்கிறதே இல்ல. இந்த அணை மொத்தமே வந்து ஒரு 20 அடி தூரம் தான் இருக்கு. இந்த 20 அடி தூரத்துல கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. விவசாயிகள் ரொம்ப, அதாவது இந்த பயிரெல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தமிழக அரசு, அதாவது இப்ப வந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர், இதுக்கு முன்ன இருந்த சட்டமன்ற உறுப்பினர் செய்யல, அதுக்கு முன்னாடி இருந்த சட்டமன்ற உறுப்பினர் யாரும் செய்ய கிடையாது. இப்ப வந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக வெற்றி கழகத்தின் முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்களும் ஏதுவான சூழ்நிலை, அதாவது இந்த மழை வரத்துக்குள்ளவே, ஏன்னா மழை வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லிடுவாங்க, மழை இருக்கு தூர் அள்ள முடியாது அப்படிம்பாங்க. இந்த வண்டல் மண்ணை எடுத்து விவசாயிகளுக்கு பயிர் பண்ண ஏதுவாக இருக்கு இல்லைங்களா, அதனால அதை எடுத்து சரி பண்ணிட்டு நீர்நிலை நிக்கிற மாதிரி, அதாவது நீர் நிலுவையில வச்சுக்கிட்டு வெயில் காலத்துல விவசாயிகளுக்கு பயிர் பண்ற மாதிரி ஏதோ எடுத்து விடணும். அதே மாதிரி இந்த அணையோட குடி தண்ணியை நம்பிதான் பல கிராமங்கள், கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட கிராமம்னு சொல்லலாம்,
ஏன்னா இந்தாண்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தாண்ட கட்டிச்சித்தூர், மண்மலை, மாத்தூர், செல்லம்பட்டு, கொசப்பாடி, இந்தாண்ட அக்கராப்பாளையம், கச்சிராப்பாளையம், வடக்கனந்தால், மேட்டுப்பாளையம், காரனூர், இந்த பக்கம் சின்ன சேலம் வரையும் இங்கே போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இந்த அணையை வந்து முழுமையாக தண்ணி மக்களோட குடிநீர் பிரச்சனை முழுமையாக தீர்த்துரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதனால் தமிழக அரசும் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மதிப்புக்குரிய ராஜேஷ் அவர்கள் பொதுமக்கள் வேண்டுகோளை ஏற்றும் மெய்வழி மக்கள் இயக்கம் சட்ட மையத்தின் சார்பாகவும் முன்ன கோரிக்கை வச்சதை நினைவில் வைத்தும் இந்த அணையை தூர்வாரி சிறப்பாக செயல்படுத்துமாறு பொதுமக்கள் சார்பாகவும் நமது அரசியல் வேடன் யூடியூப் சேனல் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.